ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இந்தியாவில் இன்னைக்கு ஏவியேஷன் லெவலில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாளாக நேற்று அமைஞ்சு போச்சுங்க. என்ன அப்படின்னாக்கா, ஏர் இந்தியா நம்ம எந்த ஒரு ஏர்லைன் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஏர்லைன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து திரும்பியும் டாடா குரூப்க்கு இந்த ஏர் இந்தியா வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஏர்லைன்ஸாக மாறும்னு சொல்லி நிறைய மக்களால் நம்பப்பட்ட ஒரு ஏர்லைன் தான் இந்த ஏர் இந்தியா ஏர்லைன். நேற்றுக்கு இந்த ஏர் இந்தியா ஏர்லைனில் இப்போ அகமதாபாத்லேருந்து கிளம்பின ஒரு ஃப்ளைட் வந்துட்டு 242 பேசஞ்சரோட கிளம்பின ஃப்ளைட் பக்கத்து காமௌண்டில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் மோதி விழுந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 242 பேருமே காலி. அதே போல் அந்த ஹாஸ்டலில் இருந்த ஒரு 10க்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இனி வரைக்கும் வந்துட்டு எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கை போய்கிட்டு இருக்கு. எத்தனை பேரோட உடலை வந்துட்டு மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சம்பவத்தை இந்தியாவில் இருக்கவங்க மட்டும் பேசலைங்க, உலக நாடுகள் எல்லாமே இந்த ஒரு கிராஷை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும், அதே போல் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம்மாக இருக்கட்டும், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், ஏன் நம்ம விஜய் அண்ணா கூட இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த ஒரு சம்பவத்தை பற்றி வந்துட்டு அவங்களோட ஆறுதலை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஏர் இந்தியா டாடா குரூப் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால டாடா குரூப்ஸ் இப்போ இதுக்கு என்ன ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க, இப்போ இறந்தவங்களோட விஷயத்தில் அவங்க என்ன ஒரு காம்பன்சேஷன் அப்படின்றது பண்ண போகிறாங்க, எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க, என்ன விஷயம் இதில் எக்ஸாக்டாக நடந்திருக்கு அப்படின்றது அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்றது டாடா குரூப் சைட்லேருந்து சொல்கிற விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு இந்த அகமதாபாத்துக்கு வந்துட்டு எங்கே கிராஷ் நடந்ததோ அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்வையிட போகிறாரு, என்ன மாதிரி ஒரு சேதங்கள் ஆகியிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி அவரோட ஷெடியூலுமே இன்றைக்கி அங்கே இருக்குது போகிற மாதிரி. ஸோ அதை பற்றியுமே இதில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு கிராஷ் எதனால் வந்துட்டு நடத்தப்பட்டுச்சு, இது தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறி இருக்குமா அப்படின்றத பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இது என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம் தான் சொல்லுவேன். ஏன்னாக்கா இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ட்ரிப் ஒன்று போயிருக்கு. ஸோ டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு வந்திருக்கு. அந்த டெல்லி டு அகமதாபாத்துக்கு வந்த அந்த ட்ரிப்பில் வந்துட்டு டெல்லியிலேருந்து கிளம்பின ஒருத்தர் வந்துட்டு இந்த ஃப்ளைட்டை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த ஃப்ளைட்டில் எதுவுமே ஒழுங்காகவே வேலை செய்யலை, இது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை போய் முடிய போது, முதல்ல இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லி அப்போது இந்த ஒரு ஃப்ளைட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி அவர் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. ஸோ அது இன்னைக்கு பயங்கரமாக வந்துட்டு பரவிக்கிட்டு வந்திருக்கு அந்த ஒரு விஷயம். ஸோ அவர் என்ன விஷயத்தை சொன்னார் அப்படின்றதுமே கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை நம்ம சீரியஸாக எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு 242 பேர் இறந்ததுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்காது அப்படின்றது தான் என்னோட கருத்துமே. ஸோ அவர் என்ன சொன்னார், இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மொழியில், தமிழ் மொழியில் நீங்கள் உலக நாடுகளில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, இந்த ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற ஃப்ளைட் என்ன ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகியிருக்கு அப்படின்றது பார்க்கும்போது ஏர் இந்தியாவில் 171 போயிங் ஃப்ளைட்டு. இது ட்ரீம் லைனர் சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஃப்ளைட் அப்படின்றது சொல்லலாம். இந்த ஒரு ஃப்ளைட் வந்துட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ரிப் அடிக்கிற ஒரு ஃப்ளைட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு லண்டனுக்கு போகிறது, திரும்பியும் லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வருது, இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிற ஒரு ஃப்ளைட்டாக இது இருந்திருக்கு. ஸோ இது டொமஸ்டிக்கும் பயன்படுத்துவாங்க, இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுக்காகவும் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ வயசு அப்படின்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12 வருஷமாக இந்த ஃப்ளைட்டை வந்துட்டு இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 7000 ட்ரிப்ஸை வந்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு. சரி, ஒரு ஃப்ளைட்டுக்கு 12 வருஷம் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு ஏஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, மிடில் ஏஜ் அப்படின்றது தான் சொல்லலாம். ஸோ இது 12 வருஷம்ன்றது ரொம்ப பழைய ஒரு ஃப்ளைட் அப்படின்றது கிடையாது, ஒரு ஆவரேஜான நல்ல கண்டிஷனில் ஓடுற ஒரு ஃப்ளைட்டாக இருக்கும். பேசிக்காக ஒரு ஃப்ளைட்டுக்கு 2 இன்ஜின் இருக்கும். ஒரு இன்ஜின் வந்துட்டு ஃபெயிலியர் ஆனால் கூட இன்னும் ஒரு இன்ஜினை மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டு லேண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு இன்ஜின் ஃபெயிலியர்ஸா, 2 இன்ஜினுமே ஒரே நேரத்தில் ஃபெயிலியராக இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. அதே போல் பைலட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸ் இல்லையா அப்படின்றது ரெண்டாவது ஒரு கேள்வியாகவும் இருக்குது. அதே போல் வந்துட்டு அங்கே ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கா அப்படின்றது மூணாவது கேள்வியாக இருக்குது. இந்த ஒரு 3 கேள்விக்கான பதிலுமே என்ன அப்படின்றது பார்க்கும்போது, முதல்ல இதுக்கு வந்து இன்ஜின் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லைன்றது சில மீடியாக்களில் என்னால் பார்க்க முடிஞ்சது. ரெண்டாவது விஷயம், பைலட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸ் இல்லையா அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஃப்ளைட்டை ஓட்டினவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 2 பைலட்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு பைலட் யார் அப்படின்றது பார்க்கும்போது கேப்டன் சுமித் சபர்வால். அவர் வந்து கிட்டத்தட்ட 8200 ஹவர்ஸ் வந்துட்டு ஃப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பைலட் தான் அவர். ஸோ ரெண்டாவது வந்துட்டு கோ பைலட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளீவ். அவர் வந்துட்டு 1100 ஹவர்ஸ் வந்துட்டு ஃப்ளைங் ஹவர்ஸ் வச்சிருக்கிறவர். ஸோ இந்த 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்றப்போ ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன்ஸ் தான், ஸோ பைலட்ஸ் தான். ஸோ இவங்க சைட்லேருந்துமே எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆப்வியஸ்லி அவங்க 2 பேரும் ஹியூமன்ஸ்ன்றதுனாலே ஒரு தவறு எங்கேயாவது நடக்கும். ஸோ அவங்களுமே இப்போ உயிரோடு இல்லை, அவங்ககிட்ட விசாரிக்கணும்னா கூட. ஸோ இந்த 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸ் இப்போதைக்கு வந்துட்டு சொல்லப்படுது. சரி, இந்த ஒரு ஃப்ளைட் வந்து எத்தனை பேர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஃப்ளைட் அப்படின்னு போகும்போது கிட்டத்தட்ட 300 பேரை வந்துட்டு இந்த மெகா ட்ரீம் லைனரில் வந்துட்டு பேசஞ்சர் கூட்டிகிட்டு போகிற ஒரு ஃப்ளைட்டாக இருக்குது. ஸோ இந்த 300 பேருமே இதில் ஆக்கியபை ஆனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இதில் கிட்டத்தட்ட 242 பேர் தான் இந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்காங்க. அதில் பார்க்கும்போது 230 பேர் பேசஞ்சர்ஸ்,
2 பேர் வந்துட்டு பைலட்ஸ், அதுக்கப்புறம் 10 பேர் க்ரூ மெம்பர்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு அன்னைக்கு அந்த ஃப்ளைட் வந்துட்டு அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு கிளம்பப்பட்ட இந்த பேசஞ்சரோட மேனிஃபெஸ்ட் டீடைல்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த ஒரு ஃப்ளைட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த ட்ரீம் லைனர்ன்றது 7000 ட்ரிப்புக்கு மேலே அடிச்சிருக்கு. ஸோ இது ரீசெண்டாக இப்போ கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி, அகமதாபாத்தில் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டு வந்தது அப்படின்றத பார்க்கும்போது சரியா 12 ஜூன் நேற்றுக்கு வந்துட்டு காலைல 10 மணிக்கு டெல்லியிலிருந்து இந்த ஃப்ளைட் கிளம்பி அகமதாபாத்துக்கு கிட்டத்தட்ட 11:15 வந்திருக்கு. திரும்பி இந்த அகமதாபாத்லேருந்து சரியா 1:38க்கு அகமதாபாத்லேருந்து கிளம்பணும். எங்கன்னா லண்டனுக்கு போகணும். ஸோ ஒரு லாங் ட்ரிப் அப்படின்றது போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இந்த ஃப்ளைட்டு. ஸோ இப்போ இந்த டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு ஒரு டொமஸ்டிக் ட்ரிப் அடிச்சது இல்லையா? ஸோ இந்த டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு வரும்போது அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு எந்த லைட்ஸுமே சரியாக எரியலையா. அதே போல் அந்த இன்ஃபோடைன்மெண்ட் இருக்கும்ல, சீட்டுக்கு பின்னாடியும் நம்ம ஹெட்செட்லாம் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு பின்னாடிலாம் இருக்கும், ஒரு ஸ்க்ரீன்லாம் இருக்கும். அந்த இன்ஃபோடைன்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அங்கே எலக்ட்ரானிக்ஸும் எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்கிற பிரச்சனையுமே அந்த ஃப்ளைட்டில் டெல்லி டு அகமதாபாத்துக்கு வரும்போதே இந்த பிரச்சனை அப்படின்றது இருந்திருக்குன்னு சொல்லி அந்த பேசஞ்சர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் சில பேர் அந்த ஏர் இந்தியாவில் நடக்கிற அந்த புவர் மெயின்டெனன்ஸை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து ஷார்ட்ஸ் எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. சில பேர் போஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏர் இந்தியா 171ல் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸுமே அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபோடைன்மெண்ட்ஸுமே இங்கே சரியாக ஏசியுமே சரியாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அது டெல்லியிலேருந்து கிளம்பி அகமதாபாத்துக்கும் வந்தாச்சு. அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸும் ரிலீவ் ஆகிட்டு அந்த ஃப்ளைட்டை விட்டு இறங்கி கிளம்பியுமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் அகமதாபாத்தில் 1:38க்கு இந்த ஃப்ளைட் கிளம்புது எங்கே லண்டனுக்கு போகும்போது. இந்த லண்டனில் கிட்டத்தட்ட 142 பேர் இந்த ஒரு ஃப்ளைட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத பார்க்கும்போது 169 இந்தியன்ஸ் இருந்தாங்க. அதே போல் 53 பேர் பிரிட்டிஷர்ஸ் இருந்தாங்க, 7 போர்ச்சுகீஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறமா ஒரு கனடியன் இருந்தார். ஸோ இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட இத்தனை பேர் ஒன்றா கிளம்பி அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு கிளம்புறது ஒரு டைமும் வந்துச்சு. 1:38க்கு டிபார்ட் ஆகுது. அகமதாபாத் வந்து டிபார்ட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 850 மீட்டர் இந்த ஒரு ஃப்ளைட் மேலே போயிருக்கு. மேலே போனதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரியல. திரும்பியும் போன வேகத்தில் அப்படியே இறங்கியிருக்கு. இறங்கினதுக்கு அப்புறமா அப்படியே டக்குன்னு ஒரு பில்டிங்கில் போயிட்டு மோதி அங்கேருந்து அப்படியே பிளாஸ்ட் ஆகியிருக்கு. அந்த பிளாஸ்ட் ஆகின இடம் எங்கே அப்படின்றத பார்க்கும்போது இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பிஜே ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த ஒரு மெடிக்கல் காலேஜில் வந்துட்டு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டலுக்கு கீழே கேன்டீன்ஸ் எல்லாமே இருந்து அங்க வந்துட்டு இந்த ஃப்ளைட் மோதி கிராஷ் ஆயிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த கேன்டீன்ல இருந்தவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸும் ஜூனியர் டாக்டர்ஸுமே. ஸோ சம்மந்தமே இல்லாதவங்க. ஸோ ஃப்ளைட்ல கூட ஏறலாம், அந்த ஏர்போர்ட் பக்கம் கூட போகாத அவங்க இந்த ஒரு கிராஷ்ல சம்மந்தமே இல்லாமல் கிட்டத்தட்ட இது வரைக்கும் எண்ணிக்கை எத்தனை பேர்னா 10 பேர் இறந்துருக்காங்க, இன்னும் 15 பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நிறைய டாக்டர்ஸை, வருங்கால டாக்டர்ஸை நேற்றுக்கு நடந்த சம்பவத்தில் நம்ம இறந்துருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 242 பேர் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த 242 பேரில் ஒருத்தர் மட்டும் இப்போ புலஞ்சி இருக்காரு, அவர் கொஞ்சம் பேசுகிற நிலைமையில இருக்காரு அப்படின்றது சொல்லப்படுது. அதில் கிட்டத்தட்ட ஒரு கால்வாசிக்கும் மக்கள் வந்துட்டு சிவியராக இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. 3/4 பேர் வந்துட்டு அந்த தீயில கருகி இறந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லப்படுது. இது வரைக்குமே எடுக்கப்பட்ட பிணங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 150க்கும் மேலான பிணங்களை வந்துட்டு நேற்றுக்கு நைட்டு வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 770 180 கூட தாண்டி இருக்கலாம். ஸோ இதில் எத்தனை பேர் இறந்தாங்க, யாரெல்லாம் இறந்தாங்க அப்படின்றது தெரியல. இந்த ஃப்ளைட் பிளாஸ்ட் ஆனதுமே இந்த 242 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இல்லையா, இறந்தவங்க, இதில் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலிஸ் இருக்காங்க எல்லாருமே கூட்டமாக சேர ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனுக்கு என்ன ஆச்சு, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, என் மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சு, என் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள் அந்த ஒரு ஏர்போர்ட்டை சுற்றி நின்றுருக்காங்க. ஏகப்பட்ட ஆம்புலன்ஸ் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்காக இன்னைக்கு அந்த அகமதாபாத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு இஷ்யூனால. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஏவியேஷன்லேயே ஒரு கருப்பு பக்கமாக இதில் இருந்திருக்கு. சரி, இது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு தீ வெளியாச்சு, எப்படி இது வெடிச்சது அப்படின்றது ஒரு ரீசன் பார்க்கும்போது இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்றப்போ, நான் முன்ன சொன்ன மாதிரி டெல்லியிலேருந்து அகமதாபாத்துக்கு ஒரு டொமஸ்டிக் ட்ரிப் அடிச்சிருக்கு. ஸோ அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு ஒரு லாங் ட்ரிப் ஒன்று அடிச்சிருக்கு. இதுக்கு வந்துட்டு ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டடாக ஃபுல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப லாங் ட்ரைவ் எடுக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டடாக ஃபுல்லாக வந்துட்டு ஃபியூல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏரோப்ளைனில் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டில் கம்ப்ளீட்டடாக ஃபுல் பண்ணியிருக்காங்க டேங்கை. ஸோ இந்த ஒரு டேங்க் வந்துட்டு ஃபுல்லானதுனால இது பறந்து போய் கீழே விழும்போது அந்த ஃபியூல்னால் வந்துட்டு இன்னும் இந்த நெருப்பு வேகமாக வந்துட்டு பற்றி எரிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேஜராக இருக்கிற ஆக்சிடென்ட் என்னன்னா அந்த ஃபியூல் அந்த ஃப்ளைட்டில் ரொம்ப ஃபுல்லாக இருந்தது ஒரு முக்கிய ரீசன் அப்படின்றதுமே சொல்கிறாங்க. சரி, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது அந்த ஃப்ளைட்
ஃப்ளைட் வந்துட்டு காப்பாற்றி இருக்கலாமா அப்படின்றத பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இது காப்பாற்றி இருக்கலாம். இது எப்போ அப்படின்றத பார்க்கும்போது இந்த ஃப்ளைட் வந்துட்டு நல்லா ஒரு 7000 கிலோமீட்டர் ஹைட்டில், ஒரு 10,000 கிலோமீட்டர் ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கு, நமக்கு ஃபியூல் ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்போ பட்சத்தில் அந்த ஃப்ளைட்டை பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டோ இல்லைனா இப்போ கிளம்புன அதே அகமதாபாத் ஏர்போர்ட்டோ ஒரு யூட்டர்ன் அடித்து திரும்பியும் அதே போல் சேஃபாக லேண்ட் பண்ணியிருக்கலாம். பட் அப்படி இந்த ஃப்ளைட்டில் நடக்கல. வெறும் போனது 850 மீட்டர் மட்டும்தான். அந்த 850 மீட்டர் போகும்போது ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருந்தது தரைக்குமே அந்த ஃப்ளைட்டுக்குமே. ஸோ உடனே தரை இறக்கவுமே முடியாது. ரொம்ப ஹைட்டில் இருந்தால் தான் பொறுமையாக இறக்க முடியும். பட் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும்போது டக்குன்னு இறக்க முடியாத ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு ஃப்ளைட் அந்த ஒரு பில்டிங்கில், அந்த ஹாஸ்டல் பில்டிங்கில் போய் மோதினதுக்கு ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு காரணம். ஆனால் இந்த ஒரு ஃப்ளைட்டை எடுக்கும்போது இந்த ஒரு 800 மீட்டர் இந்த ஹைட்டில் போகும்போது அங்கே இருக்கிற 2 பைலட்ஸுக்குமே தெரிஞ்சிச்சு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போகும்போது, இங்கே இருக்கிற ஒவ்வொரு உயிருக்குமே ஆபத்து இருக்குன்னு சொல்லி அந்த 2 பிளைட்டுமே சுதாரிச்சு அகமதாபாத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் வந்துட்டு மேடே 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 அப்படின்னு சொல்லி 3 வாட்டி சொல்லியிருக்காங்க. இந்த மேடே அப்படின்றது இந்த ஏவியேஷனில் என்ன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் குறிக்குதுன்னா, இந்த ஒரு மேடே சொல்லிட்டோம்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இந்த ஃப்ளைட் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த மேடே ஒரு வாட்டி சொன்னால் இந்த அர்த்தம், இந்த ஃப்ளைட் ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே ஒரு மேடே 3 வாட்டி சொன்னோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆச்சு, இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேசஞ்சரோட உயிருக்கும் பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்றது தெரிய வந்ததும் இந்த மேடே 3 வாட்டி சொல்லுவாங்களாம் அந்த பைலட். ஸோ அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 2 பைலட்டுமே மேடே 3 வாட்டி சொல்லியிருக்காங்க. இது கைமீறி போச்சு இந்த பிரச்சனை. இந்த ஃப்ளைட்டு சீக்கிரத்தில் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே சாக போகிறாங்க அப்படின்றது அந்த பைலட்ஸுக்கு அந்த பறக்கும் போதே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு மேடே மேடேன்ட்டு 3 வாட்டி சொன்னதுக்கு அப்புறமா சிக்னல் லாஸ்ட் ஆகியிருக்கு. இன்கேஸ் அந்த மேடே மேடே 3 வாட்டி சொல்லி சிக்னல் லாஸ்ட் ஆகாமல் இருந்தால் காப்பாற்றிருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னாக்கா ஷார்ட் டிஸ்டன்ஸ் 850 மீட்டரில் ஃப்ளைட்டு டக்குன்னு இறங்கிடும். அந்த இறங்கும் போது கீழே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு யாராக இருந்தாலுமே டக்குன்னு அந்த சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் உடனே பைலட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஏற்றி சாஃப்டாக இறக்கவும் முடியாது. ஏன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த கிராஷில் இருக்குது. ரெண்டாவது பிரச்சனையாக டேங்க் அதில் ஃபுல்லாக இருந்தது ஒரு ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருந்த பிரச்சனை. ஸோ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இந்த பாடி கவுண்ட்ஸ் அப்படின்றது இறந்தவங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி இந்தியாவில் இருக்கிற மொத்த சிஎம்ஓ, இன்டர்நேஷனல் மீடியா, இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு போய் பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ அடுத்தடுத்து நடக்க போகுது. ஸோ இதோட தொடர்ச்சியாக இப்போ டாடா குரூப் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர் இந்தியா கவர்மெண்ட் கிட்டேருந்து டாடா குரூப்புக்கு திரும்பி கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் இருந்திருப்போம். திரும்பியும் வந்துட்டு ஏர் இந்த டாடா குரூப் கையில் கொடுத்துட்டாங்க, திரும்பி பிரைவேட் செக்டர் அப்படின்றதாச்சு. இந்த பிரைவேட் செக்டர் ஆகும்போது ஏர் இந்தியா இன்னும் பயங்கரமாக டெவலப் பண்ணி ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃப்ளைட்டாக மாற்றுவாங்கன்னு சொல்லி நிறைய பேரோட நம்பிக்கை இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கும்போது ஏர் இந்தியா பெஸ்ட்டாக போகும்னு சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்திலே இப்படி ஒரு கிராஷ் ஆனது தான் டாடா குரூப்புக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக முடிஞ்சது. இன்றைக்கி நிறைய பேரோட நம்பிக்கையுமே செதஞ்சு போயிருக்கு. இதுக்கு பதிலாக டாடா குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்போ, யார் யாரெல்லாம் இறந்தாங்களோ அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். யாரெல்லாம் சிவியராக இன்ஜூர் ஆகியிருக்காங்களோ அவங்களோட மொத்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே போல் அந்த ஹாஸ்டல் இடிஞ்சு விழுந்ததுயா ஃப்ளைட்டு, அந்த ஒரு கம்ப்ளீட் பில்டிங்கை நாங்களே திரும்பி ரீபில்டு பண்ணி தரோம். அந்த ரீபில்டு பண்ணி தந்ததுக்கு இது மொத்த செலவுமே டாடா குரூப்பு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காம்பன்சேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் இப்போவும் டாடாவுக்கு வந்துட்டு அங்கே என்ன பிரச்சனை நடந்தது, ஃப்ளைட்டில் பிரச்சனையா இல்லைனா பைலட்டில் பிரச்சனையா அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ளைட்டோட பிளாக் பாக்ஸை எடுத்திருக்காங்க. இந்த பிளாக் பாக்ஸை எடுத்ததுக்கு அப்புறமா எங்கே தான் பிரச்சனை நடந்தது அப்படின்றது இதுக்கப்புறமா அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸில் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாளாவது எடுத்துருவாங்க இந்த ரிசல்ட் வரதுக்கு. அந்த பிளாக் பாக்ஸில் என்ன மாதிரி ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறாங்களோ அதுக்கப்புறமா தான் இது எப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஏர் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த 171 ட்ரீம் லைனர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கான ஒரு மொத்த டீட்டெயிலுமே இந்த பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு மன உறுத்தல் என்ன அப்படின்றப்போ, இந்த டெல்லியிலேருந்து அகமதாபாத்க்கு ஒரு டொமஸ்டிக் ட்ரிப் ஒன்று எடுத்தது இல்லையா நேற்று காலையில் 10 மணிக்கு. அந்த ட்ரிப்லேயே நிறைய பேர் வந்துட்டு ஏசி ஒர்க் ஆகலை, இன்ஃபர்டைன்மெண்ட் சரியாக ஒர்க் ஆகலை, லைட்டு சரியாக ஏறியலன்னு சொல்லிட்டு அப்போவே நிறைய பிரச்சனை அந்த ஃப்ளைட்டில் இருக்கும்போதே இதை அங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸும் பைலட்ஸும் இதை கவனிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் இருந்திருக்காதுன்றது என்னோட ஒரு பர்சனலாக ஒரு விஷயம் தோன்றதாக இருக்குது. ஸோ அதுதான் அது நம்ம தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது என் மனசுக்குள்ள ஒரு எப்பயுமே ஒரு வருத்தம் அப்படின்றது இருந்திருக்கு. அப்போவே அதை அவங்க நோட்டீஸ் பண்ணி ஓகே இந்த ஃப்ளைட்டில் இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டை அகமதாபாத்லேருந்து எடுக்காமல் இருந்திருந்தாலே இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு துயரத்தை இந்தியா பார்த்துருக்காது அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கும். பட் பேட் லக் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ இறந்தவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து
ஒரு ஆறுதல் அப்படின்றத என்னோட சைட்லேருந்து நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு இழப்பு யாராலையுமே வந்துட்டு என்ன சொன்னாலும் சரிப்படுத்த முடியாது. ரீசெண்டாக ட்ரெயின்ஸ்லேயுமே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போ ஏவியேஷன்ஸுமே நிறைய ஆக்சிடென்ட் அப்படின்றது நடக்கும்போது பயணம் அப்படின்றது பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பயம் அப்படின்றது வந்துடும். ஸோ அப்படி ஒரு பயம் வரதுக்கு முன்னாடி இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் செய்யப்பட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்துமே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றதுமே இந்த ஆக்சிடென்ட் பற்றியான விஷயங்களை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அதே போல் உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதே போல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுமே தெரிஞ்சுக்கணும், மறக்காம அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உண்மையாக என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டும் உங்களை மாதிரி. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை பை ஏவி.